இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் 4 நாட்களில் நாம் மற்றொரு இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். இந்திய சுதந்திரம் என்பது எதன் அடிப்படையிலானது என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் இந்த சுதந்திர தினத்தை நாம் எப்படி கொண்டாடுவது என்பதற்கான ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். மக்களாட்சி என்பதுதான் இந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படை. மக்களாட்சி என்பது என்ன? மக்கள் வாக்களித்து மக்களினுடைய பெரும்பான்மை விருப்பத்தின்படி ஒரு அரசு அமைவதுதான் மக்களாட்சி. அதற்காகத்தான் இவ்வளவு தியாகங்கள் செய்து இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது மக்கள் பிரதிநிதித்துவம், மக்களாட்சி என்பது உண்மையில் இந்த ஜனநாயகத்தினுடைய, இந்த சுதந்திரத்தினுடைய அடித்தளம். நம்மை நாமே ஆள்வதற்கு, நம் மக்களே இந்த நாட்டை ஆள்வதற்காக நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அரியதொரு தினம்தான் இந்த சுதந்திர தினம். அப்படி நாம் சுதந்திர தினத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் உண்மையிலேயே இங்கு மக்களாட்சி, மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட ஒரு முக்கியமான ஆவணங்கள், அதாவது சமீபத்தில் நடந்த பல தேர்தல்களில் தேர்தல் ஆணையம் மோசடியான பல வேலைகளை செய்துதான் அதன் மூலமாக பாஜகவிற்கு உதவியது என்ற அந்த தகவல் என்பது நாட்டையே அதிர வைத்திருக்கிறது. உண்மையில் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி, மக்கள் பிரதிநிதித்துவம், மக்களுடைய விருப்பத்தை அந்த தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்கின்றனவா? அப்படி பிரதிபலிக்காவிட்டால் அந்த தேர்தலினுடைய பயன்தான் என்ன என்பதை பற்றிய அடிப்படை கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏராளமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதை ஆதாரத்துடன் ராகுல் காந்தி நிறுவினார். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், போலி வாக்காளர்கள் மட்டுமல்லாது ஒருவருக்கே பல இடங்களில் வாக்கு இருப்பது போன்றவை, ஒரு இடத்தில், அதாவது ஒரு அறை கொண்ட வீட்டில் 170-80 பேர் வசிப்பது போன்ற தகவல்கள், போலி புகைப்படங்கள், இப்படி பலவற்றின் மூலமாக போலியான பெயர்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு புறம் நியாயமான பல வாக்காளர்கள், வாக்களிக்க உரிமை உள்ளவர்கள் மொத்தமாக வாக்களிக்கும் உரிமையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து அவர் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் பெருவாரியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த வாக்குகள் மக்கள் அளித்தவை அல்ல, போலி வாக்கு. அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களின் அடிப்படையில் அந்த வாக்குகள் திருட்டுத்தனமாக போடப்பட்டன என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதோடு கர்நாடகாவில் உள்ள ஒரு தொகுதியில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருப்பதை ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது பிஜேபி வெல்ல முடியாத தேர்தல்களெல்லாம் எப்படி வென்றது என்பதற்கான பதில் இப்போது கிடைக்க தொடங்கி இருக்கிறது. கருத்து கணிப்புகளை எல்லாம் தலைகீழாக்கி எப்படி இந்த பெருவெற்றிகளை பெற்றிருக்கக்கூடும் என்பதற்கான பதில் இப்போது கிடைக்க தொடங்கி இருக்கிறது. இது ஜனநாயகத்தின் மீதான பெரும் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எந்த பணிக்காக நியமிக்கப்பட்டதோ அந்த பணியிலிருந்து அதை விலகி முழுக்க பாஜகவினுடைய பூத் ஏஜெண்டுகளைப் போல அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள், தேர்தல் ஏஜெண்டுகளைப் போல செயல்பட்டிருக்கிறார்கள், சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தி என்பது நமது ஜனநாயகத்தினுடைய மாபெரும் வீழ்ச்சியை குறிக்கிறது. இந்த சுதந்திர தினத்தில் நாம் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாம் நம்முடைய ஜனநாயகத்தை, மக்களாட்சியை எப்படி இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதனையுடன் நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதற்கான பதில் என்ன? இதைத்தான் நம் நாட்டு மக்கள் தேட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பணம், பதவி, புகழ் இவற்றின் மீது எல்லா காலங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பற்றுதல் இருக்கும் என்பது அது குற்றமும் இல்லை. ஆனால் தன்னுடைய கொள்கைக்காக மிகப்பெரிய பதவியை வேண்டாம் என்று துறந்து விடுகிறவர்கள் உலகத்தில் மிகச் சிலர்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுள் ஒருவர்தான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் 1833 ஆண்டு ஆகஸ்ட் 11 பிறந்த சிந்தனையாளர் இங்கர்சால். இங்கர்சால் என்கிற பெயர்
இன்று உலக அளவிலேயே அறியப்பட்டிருக்கிற பெயர். மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவருக்கு என்ன பொறுப்பு வந்தது, எதை அவர் வேண்டாம் என்று சொன்னார் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இல்லினாய்ஸ் என்கிற அந்த மாநிலத்துக்கு ஆளுநராக அவரை நியமிப்பதற்கான முன்மொழிவுகள் வந்தன. எல்லோருமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அவர் தொடர்ச்சியாக மதங்களுக்கு எதிராகவும் கடவுள் இல்லை என்றும் பேசி கொண்டிருந்தவர். ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவாளர். எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், உங்கள் கருத்து அதுவாக இருக்கலாம், ஆனால் ஆன் ரிலிஜன் என்று நீங்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தில் மிக கடுமையாக மதத்தை மறுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கடவுள் இல்லை என்கிற மாதிரியும் எழுதியிருக்கிறீர்கள். ஒய் ஐ ஆம் an அக்னாஸ்டிக் என்றும் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் ஏன் கடவுள் பற்றிய கவலை இல்லாதவனாக இருக்கிறேன். கடவுள் உண்டு, கடவுள் இல்லை, இரண்டுக்கும் இடையில் எனக்கில்லை கடவுள் கவலை என்பதுதான் தீசிசம், ஏத்திசம் என்பதற்கிடையில் அக்னாஸ்டிக் என்று சொல்லுவது அதுதான். ஒய் ஆம் an அக்னாஸ்டிக், ஏன் நான் கடவுளை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்று ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார். என்ன கோரிக்கை அவரிடத்தில் வைக்கப்பட்டதென்றால், நீங்கள் தனி மனிதராக, எழுத்தாளராக, ஒரு சிந்தனையாளராக உங்கள் கருத்துக்களை சொன்னது என்பது வேறு. இன்றைக்கு ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நீங்கள் ஆகுகிற வாய்ப்பினை பெறும்போது கடவுள் மதத்திற்கு எதிரான உங்கள் கருத்துகள் பலருக்கும் பல சிக்கல்களை உருவாக்கும். எனவே அந்த கருத்துக்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுத்துவிட்டு நீங்கள் ஆளுநராக பொறுப்பேற்க வேண்டும் என்றார்கள். இங்கர்சால் சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஆளுநர் பதவியை திரும்ப தந்து விடுகிறேன், என் கொள்கைகளை தர முடியாது. இந்த கொள்கை சரியா தவறா என்பது வேறு, ஆனால் இதுதான் என் கொள்கை. ஒரு ஆளுநர் பதவிக்காக நான் இந்த கொள்கையை விட்டு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னால் அது அந்த கொள்கைக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நான் ஒரு பகுத்தறிவாளன் தான், எந்த மத நம்பிக்கையும் அற்றவன்தான். கடவுள் இருக்கிறார் என்று நான் கருதவில்லை. இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். இந்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்ன காரணத்தால் அவர் அந்த ஆளுநர் பொறுப்பை பெற முடியவில்லை. இது மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனை போக்கு எல்லாமே இன்றைய உலகத்துக்கும் தேவையாக இருக்கிறது. அவர் 19ஆம் நூற்றாண்டிலே தான் வாழ்ந்தார். 1899 ஆண்டு 19ஆம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் 66 வயதில் அவர் மறைந்து போனார். நாம் 19ஐ தாண்டி 20, 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துவிட்டோம். ஆனால் அவர் சொன்ன கருத்துகள், அவருடைய நூல்களில் காணப்படுகிற சிந்தனைகள் இன்றைக்கும் ஏற்றனவாக இருக்கின்றன. அவர் என்ன சொன்னார் என்றால், மனிதன் இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்திற்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இல்லை இல்லை, நான் வாழும்போது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். சொர்க்கம் என்று ஒன்று உண்டா இல்லையா எனக்கு தெரியாது. எனவே இங்கே துயரப்பட்டு விட்டு சொர்க்கத்திலே போய் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இங்கே வாழும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதுதான் என்னுடைய நோக்கம். எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுவே மகிழ்ச்சிக்கான முதல் படி. ஃப்ரீடம் ஆஃப் மென், விமன் அண்ட் சில்ட்ரன் என்றே ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் சுதந்திரமாக வாழ்வது என்பது மிக அடிப்படையானது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சியின் அடித்தளம். எனவே அதனை நோக்கித்தான் நான் என் எழுத்துக்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். திரும்ப திரும்ப அவர் எந்த மதத்தையும் விட மனித நேயமே உயர்வானது என்பதை விளக்கினார். எனவேதான் அவர் ஆளுநராக இருந்திருந்தால் அவர் ஆளுநராக மட்டும்தான் அறியப்பட்டிருப்பார். இன்று வரையில் உலகம் எங்கும் அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக அறியப்படுகிறார். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம், அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா, தடுப்பூசியோட விலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.